அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன், சென்னையிலிருந்து. நேற்றைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய்க்கு முருகேசன் முன்னாள் படை வீரர் 21 ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். அவர் மதுரையிலிருந்து பொதிகை எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வர்றதுக்காக ஏறியிருக்கார். இவர் ஷார்ப்பாக ட்ரெயின் கிளம்பும் போது வந்திருக்காரு. இவர் வரும்போதுக்கு ட்ரெயின் கிளம்பிட்டுருக்கு. அதனால் அவசரத்தில் ஏறிட்டார். டிக்கெட் வாங்கலை. ஏறிட்டு அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆன்லைனில் டிக்கெட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நண்பர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை சர்வர் இஷ்யூனால ஏதோ ப்ராப்ளம், அவங்களால எடுக்க முடியல. அதுக்கு இடையில் டிடிஆர் வந்துட்டுருக்காரு. டிடிஆர் டிக்கெட் கேட்கும்போது இவர் நேர்மையாக சொல்லிட்டுருக்கார். எல்லாம் ஒளியில் நேர்மையாக சொல்லிட்டுருக்காரு, என்கிட்ட டிக்கெட் இல்லைங்க, நான் அவசரத்தில் ஏறிட்டேன், நீங்கள் பெனால்ட்டி போட்டு எனக்கு நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட கேஷ் இல்லை. அவர் கேஷாக கேட்டிருக்காரு. இவரோட கேஷ் இல்லைன்னு சொல்லவே ஆன்லைனில் இதில் பண்ணிடுறேன், ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் டிடிஆர் சொன்ன அமௌண்ட்டு இவர் 500 சம்திங் ஏதோ ஜிபே பண்ணியிருக்காரு. அதற்கு உண்டான ஆதாரத்தை காட்டுறாரு. ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டுருக்கு. இவர் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிட்டுருக்கு. அதையும் காட்டுறாரு. அப்படி இருந்து கூட அவர் டிடிஆர் அதை ஏற்றுக்கலை. ரயில்வே நிர்வாகத்துக்கு போய் சேரலை இந்த அமௌண்ட்டு, நீங்கள் கையில் கொடுங்க, கேஷாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி எதை வச்சு சொல்லியிருக்காரு டிடிஆர்னு தெரியல. ரயில்வே நிர்வாகத்தை போய் சேரலைன்றது எப்படி தெரியும் இவருக்கு? எதை வச்சு சொல்கிறாரு? இவர்கிட்ட தான் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு இல்லையா? அது எந்த விதத்தில் சொல்கிறாருன்னு தெரில. அந்த இதில் வாக்குவாதத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, டிடிஆர் அவரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறக்கி, ட்ரெயின்லேருந்து இறக்கி வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காரு. வெளியில் கொண்டு ஆபாசமாக பேசியிருக்காரு, ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. வாக்குவாதம் முற்றி இவர் என்ன பண்ணியிருக்காரு, காலால் எட்டு உதைச்சிருக்காரு. அந்த இராணுவ முன்னாள் படை வீரரை காலால் எட்டு உதைச்சிருக்காரு. அந்த வீடியோ நேற்று வைரலாக பரவிட்டு பொதுமக்கள்கிட்ட கூட ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. அந்த வீடியோ பொதுமக்களே இது இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, அது எப்படி செய்யலான்ற மாதிரி. முன்னாள் படை வீரர்கள் சமுதாயம் மக்கள் நம்ம எல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரத்தம் கொதிச்சிச்சு. அது எப்படி அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு. நம்ம ரத்தம் கொதிக்கிறது நம்ம இப்போ முன்னாள் படை சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுனால. ஆனால் அதாவது ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மனித நேயத்தோடு பொதுமக்கள் எல்லாருமே அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த வீடியோ வைரலாகி அது அவரை டிடிஆரை சஸ்பெண்ட் பண்ணதாக தகவல் வந்திருக்கு. அது சஸ்பெண்ட் எல்லாம் பத்தாது, அவரை பணி நீக்கம் செய்யணும். அதுதான் அவருக்கு கொடுக்குற தண்டனை. நாளைக்கு மற்றவங்களும் இது போல் செய்கிறதுக்கு யோசிக்கணும். யாருக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? கையை வச்சு அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாரு? காலால் எட்டு உதைக்கிறாருன்னா அவர் மனுஷனை மதிக்கலன்னு அர்த்தம். அவருன்னா மிருக ஜாதியா? அவரும் ஒரு மனித ஜாதி தானே. அது எப்படி இவ்வளோ ஆக்ரோஷம், இவ்வளோ கோபம் எப்படி வரும்? அவர் என்ன அந்த முன்னாள் படைவர் என்ன கொலகுத்தமாக பண்ணிட்டாரு, டென்ஷன்லாம் ஏறிட்டுன்னு சொல்கிறாருல்ல, அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. அந்த டிரான்சாக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்காரு, அதை காட்டி கூட அவர் ஏற்றுக்கலை. அவர் காலாடி எட்டு உதைச்சிருக்காருன்னா இது பெரிய ஒரு தப்பு. இந்த பார்த்திங்கன்னா இவருடைய சஸ்பென்ஷன் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நம்ம முன்னாள் படைவர் சமுதாய மக்கள் எல்லாருமே இதுக்கு அவருக்கு சப்போர்ட்டாக ஆதரவு தரணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 30/7/2026 காலை 10 மணிக்கு மதுரை ரயில்வே அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போது தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வராங்க. ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அவரும் பாதிக்கப்பட்ட நபர் முருகேசன் அவர்களும் வராங்க. மதுரையை சுற்றி இருக்கிற அத்தனை நம்ம முன்னாள் படை சமுதாயத்திலும் அங்கே போங்க. நீங்கள் கண்டிப்பாக போகணும். நீங்கள் அங்கே நம்ம ஏதோ ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம், அமைதியான முறையில் நம்மளோட கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நம்ம அத்தனை பேர் அங்கே போய் நின்னாவே ஆஃபீஸ் உள்ள அத்தனை பேர் சேர்க்க மாட்டாங்க, குறிப்பிட்ட நபரை மட்டும் தான் உள்ளே போவாங்க. இருந்தாலும் வெளியில் இவருக்கு ஆதரவாக அத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு அவங்க பார்த்தாவே விசாரணை நம்ம நேர்மையாக செய்வாங்க. அவங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆதரவு தரணும். மதுரை மட்டும் இல்லை, மதுரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் நாளைக்கு போங்க. அதே இவர் முன்னாள் படை வீரர் அவரை அந்த டிடிஆரை எட்டி அடித்து உதைச்சிருந்தா இன்னும் இந்த நேரத்துக்கு ரயில்வே யூனியன் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரே காரணத்தால் இது வரைக்கும் அமைதியாக இருக்கும். அமைதியான முறையில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஒழுக்கத்தை நம்ம கடைசி வரை கடைப்பிடிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நம்மளுக்கு. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக அங்கே சுற்றி வட்டத்தில் இருக்கிற மதுரையில் சுற்றி வட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக போகணும். நீங்கள் போயிட்டு நம்மளுடைய ஒற்றுமையை நிரூபிக்கணும். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை காணும் நம் முன்னாள் படைவீரர் சமுதாய மக்கள் அனைவரும்
இந்த காணொளியை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அதிகமாக ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம முன்னாள் படைவீரர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாருமே மதுரையை நோக்கி பயணம் செய்வாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்க. நம்முடைய ஒற்றுமையை அங்கே வந்து நிலைநாட்டணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.